வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் ஹிஸ்ட்ரிக்கு உண்டான வினா விடை வீடியோவை பார்த்தோம். ஓகேங்களா, இன்றைக்கி ஜாகிரபி, அதாவது பார்த்திங்கன்னா 10th ஜாகிரபி, ஓல்டு புது புக்கு பழைய புக்கு ரெண்டு சேர்ந்து ஓகேங்களா ஜாகிரபினுடைய வினா விடை வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வரக்கூடிய டிஆர்பி, டெட்டு, எஸ்சிஎல், டிஎன்பிசி ஓகேங்களா போட்டித் தேர்வுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஜாகிரபி மிக மிக முக்கியம். ஓகேங்களா, வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள். ஓகேங்களா, ஜாகிரபியில் பாடம் இந்தியா அமைவிடம், இயற்கை அமைவிடம். ஓகேங்களா, சிந்து என்ற சொல்லின் அடிப்படையில் இந்தியா என பெயரிட்டவர்கள். சிந்து என்ற சொல்லின் அடிப்படையில் இந்தியா என பெயரிட்டவர்கள் ஐரோப்பியர். இந்தியா கடற்கரையின் நீளம் டேஷ் கிலோமீட்டர், 7516 கிலோமீட்டர். அப்போ இந்திய கடற்கரை நீளம், அதாவது பார்த்திங்கன்னா அந்தமான் வரை எவ்வளோ தூரம், அந்தமான் நிக்கோபார் வரை. ஓகேங்களா, 7516. இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். இந்தியா மட்டும்னா 6500. இந்திய கடற்கரை நீளம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்தமான் வரை 7516 கிலோமீட்டர். இந்தியா திட்ட நேரத்திற்கு, கிரீன்விச் திட்ட நேரத்திற்கு வேறுபாடு டேஷ் மணி நேரம். ஓகேங்களா, அப்போ இந்திய திட்ட நேரத்திற்கும் கிரீன்விச் திட்ட நேரத்திற்கும் வேறுபாடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 5.5 மணி நேரம். ஓகேங்களா, மணி முன்னே 5.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே. அடுத்து இந்தியாவின் உயரமான சிகரம் காட்வின் ஆல்ப்ஸ். ஓகேங்களா, இந்தியாவின் உயரமான சிகரம் காட்வின் ஆல்ப்ஸ். ஓகேங்களா, அல்லது K2 சிகரம்னு சொல்லுவாங்க. அல்லது K2 சிகரம். K2 சிகரம் 8611 கிலோமீட்டர். 8611 கிலோமீட்டர். இந்தியாவின் உயரமான சிகரம் K2 சிகரம்னாலும் ஒன்று தான், காட்வின் ஆல்ப்ஸ்னாலும் ஒன்று தான். இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதி தார் பாலைவனம். இந்தியா ஓர் டேஷ் நாடு, மத சார்பற்ற நாடு. இந்தியா 7 யூனியன் பிரதேசங்களும் டேஷ் மாநிலங்களையும் பிரிக்கப்பட்டுள்ளன. 29 மாநிலங்கள். உலகிலேயே உயரமான மலைத்தொடர் இமயமலைத்தொடர். உலகிலேயே உயரமான மலைத்தொடர் இமயமலைத்தொடர். அடுத்து பாருங்க. புவி உருவான காலத்தில் டேஷ் என நீர்ப்பகுதியை பாந்தலாசா அழைக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு ஆன்சர் பாஞ்சியா என நீர்ப்பகுதியை பாந்தலாசா என்று அழைக்கிறோம். அங்கோரா கோண்டுவானா நிலப்பகுதியை பிரிக்கும் நீர்ப்பகுதி டேஷ் கடல் என்று அழைக்கப்படுகிறது. ஆழம் குறைந்த டெத்திஸ் கடல். இந்தியாவில் உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. வடக்கே ஹீமாந்திரி மலைக்கும் தெற்கு சுவாலிக் மலைக்கும் இடைப்பட்ட மலை டேஷ் என்கிறோம், ஹிமாச்சல். குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் டேஷ் எனலாம், டூன் எனலாம். அடுத்து பாருங்க. இந்தியாவின் கிழக்கு எல்லைகளுடன் உள்ள மலைகளை டேஷ் என அழைக்கிறோம், பூர்வாஞ்சல். சேறு சகதியும் கொண்ட நிலப்பகுதி டேஷ் ஆகும், தராய். கட்சு வளைகுடாவில் கலக்கும் ஆறு லூனி ஆறு. கட்சு வளைகுடாவில் கலக்கும் ஆறு லூனி ஆறு. இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரி. ஓகேங்களா, இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரி. ஓகேங்களா, சாம்பார் ஏரி. ஓகேங்களா, ராஜஸ்தானில் இருக்குது. எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சாம்பார் ஏரி தான் உப்பு ஏரி. ஓகேங்களா, 510. இரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான வண்டல் பகுதிக்கு தோ அப். இரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான வண்டல் பகுதிக்கு தோ அப் என்று அழைக்கிறோம். கங்கை சமவெளியில் உள்ள சதுப்பு நிலக்காடுகளை டேஷ் என்று அழைக்கிறோம், சுந்தரவன என்று அழைக்கிறோம். பீகாரின் துயரம்
கோசி. பீகாரின் துயரம் கோசி. பிரம்மபுத்திரா ஆறு டேஸ் என்ற இடத்தில் இந்தியாவில் நுழைகிறது. தி கேங். ஓகேங்களா, அருணாச்சல பிரதேசத்தில் தி கேங். அருணாச்சல பிரதேசத்தில் தி கேங் என்கிற இடத்துல தான் பிரம்மபுத்திரா ஆறு நுழைகிறது. அடுத்தது தீபகற்ப பீடபூமியை இரண்டாக பிரிக்கும் ஆறு. தீபகற்ப பீடபூமியை இரண்டாக பிரிக்கும் ஆறு நர்மதை தபதி. நர்மதை தபதி. ஆரவல்லி மலைத்தொடரில் உயர்ந்த சிகரம் குருசிக. ஆரவல்லி மலைத்தொடரில் உயரமான சிகரம். ஆரவல்லி மலைத்தொடரில் உயரமான சிகரம் குருசிக. மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரமான நீர்வீழ்ச்சி சோப் நீர்வீழ்ச்சி. ஓகேங்களா, அப்போ இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சி இந்த சோப் நீர்வீழ்ச்சி கர்நாடகாவில் இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் பகுதி நீலகிரி. தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் தொட்டப்பட்டா. தென்னிந்தியாவில் உயரமான சிகரம் ஆனைமுடி. அப்போ ஓகேங்களா, தமிழ்நாட்டில் உயரமான சிகரம்னு கேட்டாங்கன்னா தொட்டப்பட்டா. தென்னிந்தியாவில் உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆனைமுடி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் மகேந்திரகிரி. மகாநதியின் ஆற்றில் தெற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி. இந்தியாவில் மிகப்பெரிய ஏரி எதுனா சில்கா ஏரி. இந்தியாவில் மிகப்பெரிய ஏரி சில்கா ஏரி எங்கே இருக்குன்னா ஒரிசாவில் இருக்குது. சில்கா ஏரி ஒரிசாவில் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் தீவின் தென்கோடி முனை இந்திர முனை. வங்காள விரிகுடாவில் உள்ள தீவு கூட்டம் அந்தமான் நிக்கோபார். அரபிக்கடலில் அமைந்துள்ள தீவு லட்சத்தீவு. டேஸ் இந்திய துணைக்கண்டத்தின் வடக்கு இயற்கை எல்லை இமயமலை. இமயமலையின் வடக்கு மலைத்தொடர் டேஸ் என்று அழைக்கிறோம் ஹீமாந்திரி. யமுனை ஆற்றின் பிறப்பிடம் யமுனோந்திரி. யமுனை ஆற்றின் பிறப்பிடம் யமுனோந்திரி. அடுத்து பாருங்க, தாமிரபரணியின் பிறப்பிடம் அகத்தியர் மலை. மகாநதியின் பிறப்பிடம் அமர்கண்ட பீடபூமி. காவிரி ஆற்றின் பிறப்பிடம் குடகு மலை. ஆந்திர கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள ஏரி கொல்லேரி. ஆந்திர கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள ஏரி கொல்லேறு. ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் அபுமலையில் உள்ள இடம் ஓகேங்களா குருசிகர். ராஜஸ்தான் சமவெளிய முக்கிய ஆறு லூனி ஆறு. ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட புதிய வண்டல் மண் காடர். வண்டல் படிவுகளால் உருவாகும் நிலத்தோற்றம் பங்கர். வண்டல் படிவுகளால் உருவாகும் நிலத்தோற்றத்துக்கு பேர் பங்கர். இமயமலையின் அடிவாரத்தில் சேரும் சகுதியும் கொண்ட நிலப்பகுதி தராய். அங்காரா கோண்டுவானா என்ற நிலப்பகுதியை பிரிக்கும் நீர் சந்தி. ஆழம் குறைந்த டெத்திஸ் கடல். கடல் மட்டத்திலிருந்து எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8848 மீட்டர். எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள நாடு நேபாளம். இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. சாத்பூரா டேஸ் மலை கொண்ட மலைத்தொடர்ச்சியாகும். 7 மலை கொண்ட மலைத்தொடர்ச்சியாகும். இந்தியாவின் மிக நீளமான ஆறு சிந்து ஆறு. ஓகேங்களா, சிந்து ஆறு. ஓகேங்களா, இதுதான் நீளமானது. நம்ம இந்தியாவில் இல்லாதனால கங்கை ஆறுன்னு சொல்கிறோம். இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை ஆறு 25 கிலோமீட்டர். அப்போ இந்தியாவின் ஓகேங்களா, இது சிந்து நதி ராஜஸ்தானில் போனதுனால பாதி இது ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா, அப்போ இந்தியாவின் மிக நீளமான அதே நதி கங்கை நதி. எத்தனை கிலோமீட்டர்? 2525 கிலோமீட்டர். உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா கங்கை சமவெளி டெல்டா. அப்போ இந்தியாவில் மிக நீளமான ஆறு கங்கை ஆறு. உலகிலேயே மிகப்பெரிய டெல்டா
கங்கை டெல்டா, கங்கை டெல்டா. இந்தியாவின் குறுக்கே சென்று இந்தியாவை இரு பகுதியாக பிரிப்பது கடகரேகை. என்ன ரேகை? இந்தியாவை இரண்டாக பிரிக்கக்கூடியது கடகரேகை. இந்தியாவை மியான்மரிலிருந்து பிரிக்கும் மலைத்தொடர் அரக்கான் யோகா, அரக்கன் யோமா. கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் வடக்கு பகுதியில் உள்ள மிக உயரமான சிகரம் மகேந்திரகிரி. கேரளாவில் உள்ள ஏரிகளில் மிகப்பெரியது, கேரளாவில் உள்ள ஏரிகளில் மிகப்பெரியது வேம்பநாடு ஏரி. தீபகற்ப நதிகளில் மிக நீளமானது, தீபகற்ப நதிகளில் மிக நீளமானது கோதாவரி. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். அடுத்து பாருங்க, காலநிலை. இந்தியாவினுடைய காலநிலை. காலநிலையை அறிய தேவைப்படும் காலம் 35 வருடம். வளிமண்டலத்தில் அன்ற நிலை குறிப்பது, அன்றாட நிலை. வளிமண்டலத்தில் அன்றாட நிலையை குறிப்பது வானிலை. இந்தியாவின் குறுக்கே செல்லும் அச்சரேகை கடகரேகை. ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமுள்ள பகுதி பூமத்திய ரேகை. புதுடெல்லியில் ஜூன் மாதத்தில் நிலவும் வெப்பநிலை 40.2 சென்டிமீட்டர். இந்தியாவில் நிலவும் காலநிலை டேஸ் காலநிலையாகும், கண்ட காலநிலையாகும். கடல் பகுதியிலிருந்து நிலப்பகுதியை நோக்கி வீசும் காற்று கடல் காற்று. நிலப்பகுதியிலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று. அப்போ பாருங்கள், கடலில் இருந்து நிலப்பகுதியை நோக்கி வீசும் காற்று கடல் காற்று, நிலப்பகுதியிலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று. அப்போ கடலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு கடல் காற்று, நிலத்திலிருந்து வீசக்கூடிய காற்று நிலக்காற்று. மான்சூன் என்பது டேஸ் சொல், அரேபிய மொழி சொல். வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் வீசும் காற்று ஜெட்டு காற்று. தென்மேற்கு பருவக்காற்று டேஸ் கிளைகளை கொண்டவை, 2 கிளைகளை கொண்டவை. இந்தியா தென்மேற்கு பருவக்காற்றின் பிறப்பிடம், தென்மேற்கு பருவக்காற்று பிறப்பிடம் டேஸ் பெருங்கடல், இந்திய பெருங்கடல். மாஞ்சாரல் என்று அழைக்கப்படுவது டேஸ் கூடிய மலை, இடியுடன் கூடிய மலை. தலக்காற்று பஞ்சாபில் டேஸ் என அழைக்கப்படுகிறது, கால் பைசாகி. வடகிழக்கு பருவக்காற்றால் அதிக மழை பெறும் கடற்கரை டேஸ் கடற்கரை, சோழமண்டல கடற்கரை. தென்மேற்கு பருவக்காற்றின் வேறு பெயர் கோடைகால பருவக்காற்று, கோடைகால பருவக்காற்று. அடுத்து பாருங்க, வடகிழக்கு பருவக்காற்றின் வேறு பெயர், வடகிழக்கு பருவக்காற்றின் வேறு பெயர் குளிர்கால பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்றின் இரு கிளைகளை இணையும் பகுதி டேஸ் மலைக்குன்றுகள், சிவாலிக் மலைக்குன்றுகள். வடகிழக்கு பருவக்காற்று வீசும் மாதங்களில் ஒன்று அக்டோபர் நவம்பர். தென்மேற்கு பருவக்காற்றின் இந்தியா பெரும் மழையளவு 80%. மௌசிம் என்ற அரேபிய சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள், பருவகாலம் என்பது பொருள், பருவகாலம் என்பது பொருள். அடுத்து பாருங்க, குளிர்காலத்தில் சூரியனின் கதிர்கள் டேஸில் செங்குத்தாக விழுகின்றன, மகர ரேகை. மேற்கத்திய இடையூறு காற்று டேஸ் விளைச்சலுக்கு மிகவும் பயனளிக்கிறது, நெல் விளைச்சலுக்கு மிகவும் பயனளிக்கிறது. தென்மேற்கு பருவக்காற்று டேஸ் மாதம் 2ஆம் வாரத்தில் பின்னோக்கி வர ஆரம்பிக்கிறது, செப்டம்பர் மாதம். புவிப்பரப்பிலிருந்து உயரம் செல்ல செல்ல டேஸ் மீட்டர் உயரத்திற்கு 1 சென்டிமீட்டர் வெப்பம் குறைகிறது, 165 மீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் வெப்பம் குறைகிறது. இந்தியாவில் வடக்கு மற்றும் வடமேற்கில் வீசும் வலிமையான வெப்பக்காற்று லூ. நம் நாட்டில் டேஸ் மழைப்பொழிவிற்கு காரணமான காற்று தென்மேற்கு காற்று 80%, 80%. அடுத்து பாருங்க, பாடம் இந்தியாவினுடைய இயற்கை வளம். இந்தியாவினுடைய இயற்கை வளம் புதுப்பிக்கக்கூடிய வளம் என
டேஸ் என குறிப்பிடலாம். புதுப்பிக்கக்கூடிய வளம் டேஸ் என குறிப்பிடலாம். காற்று. மாங்கோரா காடுகள் டேஸ் காடுகள் என வங்காளத்தில் அழைக்கப்படுகிறது. சுந்தரவன காடுகள். தேசிய வனக்கொள்கை டேஸ் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. 1894. புதுப்பிக்க இயலாத வளம் டேஸ் என குறிப்பிடலாம். நிலக்கரி. இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் டேஸ் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. 1897. டார்ஜிலிங். எந்த இடம்? டார்ஜிலிங்கில் ஆரம்பிச்சிருந்தான் இந்தியாவின் முதல் நீர் மின் நிலையம். உதிரி எரிசக்தி டேஸ் கழிவிலிருந்து பெறப்படுகிறது. தாவர கழிவிலிருந்து. இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில் காடுகளின் சதவீதம் 24%. இந்தியாவின் எரிபொருள் தேவையை டேஸ் சதவீதம் காடுகள் பூர்த்தி செய்கிறது. 40% காடுகள் பூர்த்தி செய்கிறது. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் நீர் மின் நிலையம் டேஸில் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? இந்தியாவினுடைய முதல் நீர் மின் நிலையம் டார்ஜிலிங்க மேற்கு வங்காளத்தில் தான் டார்ஜிலிங் இருக்குது. இந்தியாவின் முதல் நீர் மின் நிலையம் டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி டேஸ் வளங்களின் அடிப்படையில் அமைகிறது. இயற்கை வளங்களின் அடிப்படையில் அமைகிறது. மண்ணில் உள்ள சத்துப் பொருள்களின் அளவை குறிப்பது மண்ணின் டேஸ் ஆகும், செழுமையாகும். மண் சிவப்பு நிறமாக இருப்ப காரணம் இரும்பு சத்து. மண் சிவப்பு நிறமாக இருக்க காரணம் இரும்பு சத்து. மஞ்சள் நிற மண் டேஸ் மண்ணை குறிப்பிடலாம். பாலை மண்ணை குறிப்பிடலாம். காதர் பாங்கர் என அழைக்கப்படும் மண் வண்டல் மண். மாங்கோரா காடுகள் டேஸ் பகுதியில் ஏராளமாக காணப்படுகின்றன. கடற்கரை பகுதியில். எங்கே? கடற்கரை பகுதியில் தான் மாங்கோரா காடுகள் அதிகமாக காணப்படுது. படகுகள் கட்டுவதற்கு பயன்படும் மரங்கள் டேஸ் காடுகளில் கிடைக்கிறது. மாங்கோரா காடுகள். ஒதுக்கப்பட்ட காடுகள் டேஸ் காடுகள் என அழைக்கப்படுகின்றன. நிரந்தர காடுகள் என அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம் கல்பாக்கம். ஓகேங்களா? எங்கே? கல்பாக்கத்தில் தான் அணுமின் நிலையம் இருக்குது. இன்னொன்று இருக்குது கூடங்குளம். அப்போ அணுமின் நிலையம் தமிழ்நாட்டில் 2 இருக்குது. ஒன்று கல்பாக்கம், இன்னொன்று கூடங்குளம். பெட்ரோலியம் டேஸ்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. படிவுப்பாறை. மைக்கா உற்பத்தியின் உலகில் முதலிடம் வகிக்கும் நாடு. மைக்கா உற்பத்தியில் உலகில் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா. பெட்ரோலியம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கனிம எண்ணெய். நிலக்கரி சுரங்கங்களில் பெரும்பாலானவை டேஸ் இந்தியாவில் அமைந்துள்ளது. வடகிழக்கு. நாட்டின் வளர்ச்சிக்கு வளமாக இருப்பது இரும்புத்தாது. நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமான வளமாக இருப்பது இரும்புத்தாது. இரும்பு தாது. அடுத்து பாருங்க, நிலக்கரி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கருப்பு தங்கம். சூரிய சக்தியை மின்சக்தியாக மாற்றும் மையம் அமைந்துள்ள இடம் மாதபுரி. ஓத சக்தி உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள இடம் காம்போ வளைகுடா. அலை சக்தி உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள இடம் விழிஞம், கேரளாவில் இருக்குது. உலகின் தோரிய படிவுகள் இந்தியாவில் கிடைக்கும் அளவு டேஸ் சதவீதம் 50%. 1902ஆம் ஆண்டு காவிரி ஆற்றில் நிறுவப்பட்ட நீர்மின் நிலையம் டேஸ் நீர்வீழ்ச்சியில் உள்ளது. சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி. உலகில் மைக்கா உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு சதவீதம் 60%. செம்மண்ணில் சிவப்பு நிறத்திற்கு காரணம் இரும்பு சத்து. சரளை மண்ணின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் இரும்பு ஆக்சைடு. தீப்பாறை சிதைவுறுவதால் உருவாகும் மண். தீப்பாறைகள் சிதைவுறுவதால் உருவாகும் மண் கரிசல் மண். உலகின் மொத்த இரும்புத்தாது இருப்பில் இந்தியாவில் உள்ள அளவு சதவீதம் 20%. அடுத்து பாருங்க, பாடம் 4
இந்திய வேளாண்மை தொழில். இந்திய சமூக பொருளாதார வளர்ச்சியில் டேஸ் தொழில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. வேளாண்மை தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வேளாண்மைக்கு உகுந்த நிலத்தோற்றம் சமவெளி. வேளாண்மைக்கு உகுந்த நிலத்தோற்றம் சமவெளி. நெற்பயிர் வளர்வதற்கு வெப்பநிலை அளவு அதிக வெப்பம். நம் நாட்டில் டேஸ் வகையான வேளாண் முறை பின்பற்றப்படுகிறது. 4 வகை. பழமையான வேளாண்மை முறையை டேஸ் வேளாண்மை என்று கூறலாம். மாற்றிட வேளாண்மை. பழமையான வேளாண் முறையை கேரளாவில் டேஸ் என்று கூறுவர். கேரளாவில் பொன்னம். டேஸ் ஆண்டு இந்தியா அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. 1977 தான் இந்தியா அரிசி உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது. 1977. தன்னிறைவு வேளாண்மையை டேஸ் வேளாண்மை என்று கூறுவர். தீவிர வேளாண்மை. வணிக வேளாண்மை டேஸ் வேளாண்மை என்று கூறுவர். பரந்த வேளாண்மை. இந்திய வேளாண்மையில் ஓராண்டில் டேஸ் பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன. 3 பயிர்கள். அடுத்து பாருங்க, பல்வேறு பயிர்களை ஒரே நிலத்தில் வரிசைக்கிரமாக ஒரே வருடத்தில் பயிரிடும் முறை டேஸ் முறை. பயிர் சுழற்சி முறை. உலகின் நெல் உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடம் வகிக்கிறது. 2ஆம் இடம். உலகின் 90% நெல் உற்பத்தி செய்யப்படும் நாடுகள் இந்தியா, சீனா. இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1929. காவிரி டெல்டா பகுதிகளில் ஆண்டிற்கு டேஸ் முறை நெல் பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. 3 முறை நெல் பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். மஞ்சள் புரட்சி என்பது டேஸ் உற்பத்தியை சார்ந்தது. எண்ணெய் வித்துக்கள் தான் மஞ்சள் புரட்சி. பொன் புரட்சி என்பது டேஸ் உற்பத்தியை சார்ந்தது. பழங்கள். சோளம், கம்பு, கேழ்வரகு போன்றவை திணை வகையை சார்ந்தது. சோளம், கம்பு, கேழ்வரகு ஆகியவை திணை வகையை சார்ந்தது. கரும்பு ஓர் டேஸ் மண்டல பயிர். வெப்பமண்டல பயிர். கரும்பு ஓர் வெப்பமண்டல பயிராகும். கரும்பு உற்பத்தியின் பிறப்பிடம் என கூறப்படும் நாடு இந்தியா. உலகில் அதிக அளவு கரும்பு உற்பத்தி செய்யும் நாடு பிரேசில். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்திர பிரதேசம். தங்க இலை பயிர் சணல். தங்க இலை பயிர் ஜனல். புகையிலை இந்தியாவிற்கு முதலில் கொண்டு வந்தவர்கள். புகையிலையை இந்தியாவிற்கு முதலில் கொண்டு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவின் காப்பி உற்பத்தியில் டேஸ் சதவீதம் கர்நாடகா உற்பத்தி செய்கிறது. இப்போ காப்பி உற்பத்தியில் கர்நாடகா தான் முதலிடம். உலக காய்கறிகள் உற்பத்தியில் டேஸ் சதவீதம் இந்தியா அளிக்கிறது. 13% இந்தியா அளிக்கிறது. இந்தியாவின் மொத்த ரப்பர் தோட்டத்தில் 95% காணப்படும் மாநிலம் கேரளா. இப்போ கேரளாவில் தான் ரப்பர் அதிகம். புரதச்சத்து மிக்க அவரை இனத்தை சார்ந்த பயிர் வகைகள். பருப்பு. நீண்டகால நெற்பயிர் சம்பா. ரப்பர் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் கேரளா. தேயிலை உற்பத்தியில் இந்தியாவின் முதலிடம் வகிக்கும் மாநிலம் அஸ்ஸாம். தேயிலைக்கு அஸ்ஸாம், ரப்பருக்கு கேரளா, காப்பிக்கு கர்நாடகா. காப்பி உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் கர்நாடகா. காப்பி உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் கர்நாடகா. பருத்தி பயிரிடுவதற்கு மிகவும் ஏற்ற மண் கரிசல் மண். தேசிய ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1985. விவசாய உற்பத்தி திறன் 25% டேஸ் வளர்ப்பின் மூலம் கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பின் மூலம். பழங்கள் மற்றும் காய்கறி உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடம் வகிக்கிறது. 2வது இடம். ரப்பர் உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடத்தை பெற்றுள்ளது. ரப்பரில் 5வது இடம். டேஸ் அடிமலை சரிவுகளில் தேயிலை வளர ஏற்றவையாகும். 300 to 400 அடி. இந்தியாவில் டேஸ் எண்ணெய் தவிர எல்லா விதமான எண்ணெய் வித்துக்களும் விளைவிக்கப்படுகிறது. ஆலிவ் எண்ணெய் தவிர. புகையிலை உற்பத்தியில் இந்தியா
டேஸ் இடத்தை வகிக்கிறது. புகையிலையில் இந்தியா 3வது இடம். புகையிலையில் இந்தியா 3வது இடம். பருத்தி அதிகமாக விளைவிக்கும் மாநிலம். பருத்தி அதிகமாக விளைவிக்கும் மாநிலம் மகாராஷ்டிரா. ஜனல் அதிகமாக விளைவிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். கோதுமை மற்றும் நெல்லை காட்டிலும் அதிக சத்து மிக்கவை திணை வகைகள். கோதுமை மற்றும் நெல்லை காட்டிலும் அதிக சத்து மிக்கவை திணை வகைகள். கோதுமை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் பஞ்சாபு. எத்தகைய காலநிலையிலும் வறட்சியிலும் டேஸ் வகைகள் வளரக்கூடியவை. பருப்பு. எது? பருப்பு. அடுத்து பாருங்க, சுகந்த் 5 சுக்கரதாரா 1 என்பவை டேஸின் கலப்பின வீரிய விதைகளாகும். நெல்லின் கலப்பின வீரிய விதைகளாகும். வடகிழக்கு மாநிலங்களில் குன்று பகுதிகளில் பயிரிடப்படும் வேளாண்மை தோட்டப்பயிர். பருத்தி உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடத்தை வகிக்கிறது. 4வது இடம். அடுத்து பிறகு பாடம் 5 இந்திய தொழிலகங்கள். இந்திய ஒரு டேஸ் வளமிக்க இயற்கை வளமிக்க நாடாகும். காகித ஆலைக்கு தேவையான மூலப்பொருள் கரும்பு சக்கை. முதலில் இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட இரும்பெக்கு தொழிற்சாலை டிஸ்கோ TISTO. உலகின் சர்க்கரை கிண்ணம். உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது கியூபா. உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது கியூபா. உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா. மேற்கு வங்காளத்தில் டேஸ் ஆற்றங்கரையில் ஜனல் ஆலை அதிகமாக உள்ளது ஹூக்ளி. பருத்தி நூலிலை தயாரிப்பதற்கு டேஸ் காலநிலை தேவை. ஈரப்பத காலநிலை. கரும்பின் இனிப்பு சுவைக்கு தன்மைக்கு காரணமாக அமைவது சுக்ரோஸ். கரும்பின் இனிப்பு சுவைக்கு தன்மைக்கு காரணமாக அமைவது சுக்ரோஸ். ஜனல் உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடம் வகிக்கிறது. முதலிடம். 1 டன் இரும்பு தாதுவை உருக்க டேஸ் டன் நிலக்கரி தேவை. 5 டன்னு நிலக்கரி தேவை. சர்க்கரை ஆலைக்கு தேவையான மூலப்பொருள் கரும்பு. ஜனல் பொருட்களில் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கும் நாடு பங்களாதேஷ். ஜனல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு பங்களாதேஷ். ஏறத்தாழ 90% ஜனல் ஆலைகள் அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு கியூபா. டாடா இரும்புக்கு தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு 1907. மின்னியல் பொருட்கள் தயாரிப்பில் முதலிடம் வகிக்கும் இடம் பெங்களூரு. இந்திய தொழிற்சாலைகளில் முதலிடம் வகிப்பது டேஸ் தொழிற்சாலை பருத்தி நெசவு தொழிற்சாலை. இரும்புக்கு தொழிற்சாலை நிறைந்து காணப்படும் பகுதிக்கு டேஸ் பீடபூமி சோட்டா நாக்பூரி பீடபூமி. டாடா இரும்புக்கு ஆலை சார்ந்த துறை தனியார் துறை. டாடா இரும்புக்கு தொழிற்சாலை அமைந்துள்ள துறை தனியார் துறை. இந்தியாவில் முதல் வாகன தொழிலகம் அமைந்துள்ள இடம். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் அமைந்துள்ள இடம் குர்லா. உலகின் சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடம் வகிக்கிறது. 4ஆம் இடம். மின்னியல் தொழிலகம் வானொலி தயாரிப்பை தொடங்கிய ஆண்டு 1850. தேசிய மொத்த உற்பத்தியில் பருத்தி ஆலைகள் டேஸ் சதவீதத்தை பெற்றுள்ளது. 2% பெற்றுள்ளது. உலகின் பருத்தி ஆடை உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா டேஸ் இடத்தை பெற்றுள்ளது. 3வது இடம். நெல்லிக்குப்பம் டேஸ் உற்பத்தி புகழ் பெற்றது சர்க்கரை. இந்தியாவில் டேஸ் ஒருங்கிணைக்கப்பட்ட எஃகு தொழிலகங்கள் இருந்துள்ளன. 11 ஒருங்கிணைந்த எஃகு தொழிலகங்கள் இருக்கின்றன. உயர்தர எஃகு தயாரிக்கும் இரும்பு எஃகு தொழிலகம் அமைந்துள்ள இடம் பத்ராவதி. எஃகு தகடுகள் தயாரிக்கும் இரும்பு எஃகு தொழிலகம் அமைந்துள்ள இடம் பிலாய். மின் எஃகு தகடுகள் தயாரிக்கும் இரும்பு எஃகு தொழிலகம் அமைந்துள்ள இடம் ரூர்கோடா. ரயில் தண்டவாளங்கள் தயாரிக்கும் இரும்பு எஃகு தொழிலகம் அமைந்துள்ள இடம் துர்காப்பூர். உர தொழிலுக்கு கழிவை தயாரிக்கும் இரும்பு எஃகு தொழிலகம் அமைந்துள்ள இடம் பொகாரா. துருப்பிடிக்காத எஃகு தயாரிக்கும் இரும்பெக்கு தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் சேலம்.
கடற்கரையோரங்களில் அமைந்துள்ள முதல் இரும்புக்கு தொழிலகம் அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம். முதல் வாகன தொழிலகம் டேஸ் ஆட்டோமொபைல் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. பிரிமியர் ஆட்டோமொபைல். 1948 இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் டேஸ் இடத்தில் நிறுவப்பட்டது. கல்கத்தா. எங்க? கல்கத்தாவில் தான் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் நிறுவப்பட்டது. 1950 இந்திய தொலைபேசி நிறுவனம் டேஸ் இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. பெங்களூரு. அடுத்து பாருங்கள், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். காற்று மாசடைதலும் -% வாகனங்கள் வெளியேறும் புகையே காரணம். 70% வாகன புகைகள் தான் காரணம். போபல் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு 1984. குளிர்சாதன பெட்டியில் இருந்து வெளியேறும் வாயு குளோரோ கார்பன். அந்தமான் தீவில் 70% டேஸ் பாறைகள் அழிந்துவிட்டன. பவளப்பாறைகள் அழிந்துவிட்டன. புகையும் மூடுபனியும் கலந்த கலவையே டேஸ் எனப்படும் நச்சு புகை. கங்கை நதியை சுத்தம் செய்ய டேஸ் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 500 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் டேஸ் டன் மின்னியல் கழிவுகள் உற்பத்தி ஆகிறது. 3,80,000. இந்தியாவின் பெரும்பாலான சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம் மக்கள் தொகை பெருக்கம். கடல் மீனின் முக்கிய உணவுப் பொருள் பிளாங்டன். மனிதன் நாள் ஒன்றுக்கு சுவாசிக்கும் காற்றின் அளவு 11 கிலோகிராம். ஓசோன் படலம் வளிமண்டலத்தின் பரவியுள்ள அளவு. ஓசோன் படலம் எங்கே இருக்குது? 24-40 கிலோமீட்டர். அமிலமலைக்கு கண்டறியப்பட்ட ஆண்டு. அமிலமலை கண்டறியப்பட்ட ஆண்டு 1852. அமிலமலை கண்டறியப்பட்ட ஆண்டு 1852. மோட்டார் வாகனங்களில் இருந்து வெளியேறும் வானு டேஸ் ஆக்சைடு. நைட்ரஜன் ஆக்சைடு தான் மோட்டார் வாகனங்களிலிருந்து வெளியாகும் வாயு. நச்சு புகையினால் ஏற்படும் நோய் டேஸ் நோய். நுரையீரல் நோய். மிகையூட்ட வடமுறுதல் நீரில் உள்ள டேஸ் முழுவதுமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆக்சிஜன். ஓசோன் கண்காணிப்பு நிலையங்கள் அமைந்துள்ள இடம் அண்டார்டிகா. 1947 மில்லியன் மக்கள் இருந்தனர். 30 மில்லியன் மக்கள் இருந்தனர். ஒவ்வொரு நாளும் மனிதன் சராசரியாக டேஸ் முறை சுவாசிக்கின்றான். 22,200. நிலக்கரியை பயன்படுத்துவதும் மின் நிலையங்களிலிருந்து டேஸ் ஆக்சைடு வெளியேறுகிறது. கந்தகடை ஆக்சைடு. கார்பன் புகை அதிக அளவில் வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா டேஸ் இடத்தில் உள்ளது. 5வது இடம். கார்பன் புகைகளை வெளியிடுவதில் இந்தியா 5வது இடம். அண்டார்டிகா கண்டத்தில் -% ஓசோன் அளவு இழந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. 30-40%. உலகம் வெப்பமாயுதல் டேஸை பாதிக்கிறது. வேளாண்மையை. அமிலமலைக்கு காரணமான வாயுக்களில் ஒன்று நைட்ரஜன். கடலில் உள்ள மிக நுண்ணிய உயிரி பிளாங்டன். கடல் வெப்பம் அதிகரிப்பதால் டேஸ் பாறை வளர்ச்சி பாதிக்கிறது. பவளப்பாறை. -°C வெப்பத்திற்கு மேல்தான் முருங்கைகள் வளர்கின்றன. 10°C வெப்பத்திற்கு மேல்தான் முருங்கைகள் வளர்கின்றன. கங்கை நதியோரம் டேஸ் மில்லியன் மக்கள் வாழ்கின்றன. 400 மில்லியன் மக்கள் வாழ்கின்றன. டேஸ் மக்கள் தொகை. மக்கள் கங்கையில் தினமும் புனித நீராடுகின்றன. ஓகேங்களா? 20 லட்சம் பேர். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். ஓகேங்களா? 2 லட்சம் பேர். 2 லட்சம் மக்கள் கங்கையில் தினமும் புனித நீராடுகின்றன. மகா நதி நிலக்கரி சுரங்கங்கள் நாள் ஒன்றுக்கு டேஸ் கோடி லிட்டர் நீரை பயன்படுத்துகின்றன. 25 கோடி லிட்டர் நீரை பயன்படுத்துகின்றன. அடுத்து பாருங்கள், 7வது படம். இந்திய வணிகம், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. வணிகம் டேஸ் வகைப்படும். 2 வகைப்படும். தேயிலை மிகுதியாக கிடைக்கும் மாநிலம் அஸ்ஸாம். தேயிலை மிகுதியாக கிடைக்கும் மாநிலம் அஸ்ஸாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் நடைபெறும் வணிகம் பன்னாட்டு வணிகம். இரு நாடுகளுக்கிடையே உடன்பாட்டை நடைபெறும் வணிகம் நேரிணை வணிகம். நேரிணை வணிகம். ஒரு நாட்டின் நாணய மதிப்பு. ஒரு நாட்டின் நாணய மதிப்பு. ஒரு நாட்டின் நாணய மதிப்பு அந்நாட்டின்
டேஷ் பொறுத்து அமைகிறது வணிக சமநிலை. இந்திய அரசாங்கம் தாராள வணிக கொள்கையை டேஷ் ஆண்டிலிருந்து பின்பற்றப்படுகிறது 2004 இந்திய சாலை போக்குவரத்து உலகில் டேஷாவது பெரிய சாலை போக்குவரத்தாக உள்ளது. 2 தமிழ்நாட்டையும் கேரளாவையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை என்கட்சி 47. இந்தியாவின் அதிக நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலை என்கட்சி 7. இந்தியாவின் குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை என்கட்சி 47A. இந்திய அரசு டேஷ் ஆண்டு அமைக்கப்பட்ட எல்லையோர சாலை பராமரிப்பு. அப்போ எல்லையோர சாலைகள் 1960. ரயில்வே போக்குவரத்து இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு. ரயில் போக்குவரத்து முதல்ல 1853 மும்பை டு தானே. இந்திய ரயில்வே தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. இந்திய ரயில்வே தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1951. இந்திய ரயில் போக்குவரத்து டேஷ் மண்டலங்களாக பிரிக்கப்படுகிறது. 17 ரயில்வே மண்டலம். இந்திய ரயில் போக்குவரத்து உலக அளவில் டேஷ் இடத்தை பெற்றுள்ளது. ஓகேங்களா, உலக அளவில் ஓகேங்களா 2வது இடம். இப்போ பார்த்தீங்கன்னா உலக அளவில் 2வது இடம், ஆசிய கண்டத்தில் முதலிடம். ரயில் போக்குவரத்தில் உலக அளவில் 2வது இடம், ஆசிய கண்டத்தில் முதலிடம். இந்திய ரயில் போக்குவரத்து ஆசிய கண்டத்தில் ஓகேங்களா, இப்போ ஆசிய கண்டத்தில் முதலிடமாக இருக்குது. ஆசிய கண்டத்தில் முதலிடமாக உள்ளது. இந்தியாவில் அதிவிரைவு ரயில் போபால் டு சதாப்தி. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா கதிமான் எக்ஸ்பிரஸ். இந்தியாவின் கடற்கரை மொத்த நீளம் 7516. 7516. இந்திய துறைமுகங்கள் வழியாக டேஷ் சதவீதம் வெளிநாட்டு வணிகம் நடைபெறுகிறது. 95% வெளிநாட்டு வணிகம் துறைமுகங்கள் வழியாகவே நடைபெறுகிறது. இந்தியாவின் பெரிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 13. இந்தியாவின் வான்வெளி போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1911. வான்வெளி போக்குவரத்து தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1953. இந்திய விமான நிலைய பொறுப்பாணையம் டேஷ் ஆண்டு அமைக்கப்பட்டது 1995. இந்திய வான்வெளி போக்குவரத்து நேஷனல் ஏவிகேஷன் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட் என்ற பெயரில் உருவான ஆண்டு 2007. இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1857. டேஷ் என்பது வாய்வழி தகவல் தொடர்பு முறையாகும். தொலைபேசி என்பது வாய்வழி தகவல் தொடர்பு முறையாகும். டேஷ் என்பது ஒரு மின்னணு கருவியாகும். கிருதி அஞ்சல். இந்திய வானொலி சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1927. இந்திய வானொலி அகில இந்திய வானொலியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1936. இந்தியாவில் தொலைக்காட்சி டேஷ் என அழைக்கப்படுகிறது. நூர்தர்ஷன். இந்திய வானொலி ஆகாஷ்வாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1957. உலக அளவில் கப்பல் கட்டும் தொழில் இந்தியா ஓகேங்களா டேஷ் இடத்தை பெறுகிறது. 16வது இடம். இந்தியாவின் மலிவான போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் டேஷ் இடத்தில் அமைந்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் தான் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தொழில் இருக்குது. விசாகப்பட்டினத்தில் தான் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தொழில் உள்ளது. இந்தியாவில் ஏறத்தாழ டேஷ் விதமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 7500 விதமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவில் ஏறத்தாழ டேஷ் நாடுகளுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 190 நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவில் ஏறத்தாழ 6000 விதமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவில் ஏறத்தாழ 140 நாடுகளில் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவில் டேஷ் கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம சாலைகள் காணப்படுகிறது. 2,65,000 2,65,000 ஓகேங்களா சாலைகள் அமைந்துள்ளது. இந்தியாவில் டேஷ் கிலோமீட்டர் நீளமுள்ள மாவட்ட சாலைகள் காணப்படுகிறது. ஓகேங்களா 4,67,769. இந்தியாவில் டேஷ் நீளமுள்ள மாநில நெடுஞ்சாலைகள் காணப்படுகின்றன. ஓகேங்களா 1,31,899. இந்தியாவில் டேஷ் கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் காணப்படுகின்றன. 7,07,548. கிழக்கு மேற்கு பகுதியினை இணைக்கும் சாலைகளின் மொத்த நீளம் 7,300. தங்க நாற்கர சிறப்பு நெடுஞ்சாலை மொத்த நீளம் ஓகேங்களா 14,846. 6 வழி சிறப்பு சாலைகளினுடைய மொத்த நீளம் 5,846.
இந்தியாவில் எல்லையோர சாலைகள் அமைக்கப்பட்ட ஆண்டு 1960. விரைவு வழி சாலைக்கு எடுத்துக்காட்டு மும்பை டு பூனே தான் விரைவு வழி சாலை. இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை 7025. இந்தியாவின் நீர்வழி போக்குவரத்தின் மொத்த நீளம் 14,500. இந்திய நீர்வழி ஆணையம் தேசிய நீர் ஆணைகள் கண்டறியப்பட்டுள்ளது. 5 வகை தேசிய நீர்வழி ஆணையங்கள் உள்ளன. இந்தியாவில் உள்ள நடுத்தர சிறிய துறைமுகங்கள் ஓகேங்களா 189 ஓகேங்களா 200 இருக்குது. மிகப்பெரிய அஞ்சல் வலைப்பின்னங்களின் பெற்றுள்ள நாடு இந்தியா. மிகப்பெரிய அஞ்சல் வலைப்பின்னலை பெற்றுள்ள நாடு இந்தியா. எல்லோராவிலும் பொதுவாக பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த தகவல் தொடர்பு சாதனம் செய்தித்தாள். கொங்கண ரயில்வேவின் தலைமையகம் நாவி மும்பை. ரயில் போக்குவரத்து மில்லியன் டன்கள் சரக்குகளை ஏற்றிச் செல்கின்றன. 2 மில்லியன் டன்கள் ரயில் போக்குவரத்தில் சரக்குகள் ஏற்று செய்யப்படுகிறது. இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் டேஸால் பராமரிக்கப்படுகிறது. இப்போ தேசிய நெடுஞ்சாலை மத்திய அரசால். மும்பையிலிருந்து பூனே செல்லும் வழிப்பாதை டேஸ் சாலைகள் எல்லையோர சாலைகள். அதாவது மும்பையிலிருந்து பூனே செல்லும் வழிச்சாலை எல்லையோர சாலைகள். போபல் சதாப்தி அதிவிரைவு ரயில் போபலிருந்து டேஸ் நகரை இணைக்கிறது, டெல்லி நகரை இணைக்கிறது. ஆசியாவிலேயே இந்திய ரயில் போக்குவரத்து முதலிடத்தில் உள்ளது. எத்தனை இடம்? முதலிடத்தில் உள்ளது. கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் கல்கத்தா. ஹூப்ளி டேஸ் ரயில்வேவின் தலைமையகம். தென்மேற்கு ரயில்வேவினுடைய தலைமையகம் தான் ஹூப்ளி. தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் ஹூப்ளி. நீர்வழி போக்குவரத்து மலிவானது. இந்தியாவில் உள்ள பெரிய துறைமுகங்கள் டேஸ் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். மத்திய அரசு. இன்றைய உலகின் மிகவும் புகழ்பெற்ற தகவல் தொடர்பு சாதனம் கைபேசி. www என்பதன் விரிவாக்கம் உலகளாவிய வலைப்பின்னல். இத்துடன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிரபியிலிருந்து ஒரு வரி வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.